வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஒரு முக்கிய அப்டேட் கிடைத்திருக்கிறது. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உரிமை தொகை விண்ணப்பத்தின் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது உரிமை தொகை திட்டத்திற்கு எல்லோரும் போல நீங்களும் விண்ணப்பித்து காத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த அப்டேட் உங்களுக்கு தான். தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். ஜூலை 15 முதல் இப்போது வரை தினமும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தகுதியான பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்து வருகின்றனர். அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட் உள்ளது. அது என்னவென்றால், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்களை அரசு பகுதியாக பரிசீலிக்க தொடங்கி உள்ளது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் இந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் தகவல்கள் அனைத்தும் உண்மையா என்பதை அதிகாரிகள் தீர ஆய்வு செய்தே ஒப்புதல் கொடுப்பார்கள். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் என்றால் உங்களின் விண்ணப்ப நிலையை நீங்கள் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிய விருப்பம் இருப்பவர்கள் இந்த ஒரு இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அங்கு முகப்பு பக்கத்திலேயே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய என்ற ஆப்ஷன் இருக்கும். அதனை கிளிக் செய்தால் அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு என்ற 2 ஆப்ஷன்கள் காட்டும். அதில் நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களின் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்த பெண்களின் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். உடனே உங்கள் மொபைல் எண்ணுக்கு OTP வரும். அதனை உள்ளீடு செய்தால் உங்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்க, ரேஷன் கார்டு திருத்த பணியில் புதுமை. அதாவது 18ஆம் தேதி அமலுக்கு வருகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரேஷன் கார்டுகளில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் உள்ளிட்ட சேவைகளுக்கு வரும் 18ஆம் தேதி முதல் பொது சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் 1,67,353 மஞ்சள் ரேஷன் கார்டுகள், 1,86,397 சிவப்பு ரேஷன் கார்டுகள் என மொத்தம் 3,50,750 கார்டுகள் உள்ளன. பெயர் நீக்கம், பெயர் சேர்ப்பு, புதிய ரேஷன் கார்டு தேவைக்காக தண்டஞ்சாவடி தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறையை பொதுமக்கள் நாடுகின்றனர். அதாவது அத்துறை வளாகத்தில் அவ்வளவு சுலபத்தில் சேவைகள் கிடைப்பதில்லை. இது சட்ட சபையிலும் எதிரொலித்தது. அப்போது அமைச்சர் திருமுருகன் ரேஷன் அட்டை சேவைகள் பொது சேவை மையங்கள் மூலமாக விரிவுபடுத்தப்படும் என அறிவித்தார். அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்தன. தற்போது அனைத்து பணிகளும் முடிந்துவிட்டது. வரும் 18ஆம் தேதி முதல் இனி பொதுமக்கள் தங்களது ரேஷன் கார்டுகளில் முக்கிய சேவைகளை தங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை அறிவித்து உள்ளது. அதாவது இந்த இடங்களில் என்னென்ன சேவைகள் கிடைக்கும் என்றால், குழந்தைகளின் 14 வயதுக்குட்பட்டோர் பெயர் சேர்த்தல், பெரியோர் 14 வயதுக்கு மேற்பட்டோர் பெயர் சேர்த்தல், ரேஷன் கார்டில் உறுப்பினர்களின் பெயரை நீக்குதல், ரேஷன் கார்டு ஒப்படைத்தல், உறுப்பினர் பெயர் மாற்றம், குடியிருப்பு முகவரி மாற்றம், ஆதார் இணைப்பு, ரேஷன் கார்டு பெறுதல், உறுப்பினர் விவரம் புதுப்பித்தல், பொது சேவை மைய ரேஷன் கார்டு சேவைகள் குறித்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குனர் சத்தியமூர்த்தி கூறியதாவது, இந்த சேவையை பயன்படுத்துவதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் இருந்து வருவோர் இனி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு நேரில் வர வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வசதி பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வயதானவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வயதானவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலம் ரேஷன் கார்டு சேவையை பெற முடியும். ரேஷன் கார்டு சேவையை பெறுவதற்கு இது எளிதாக்குகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த ஒரு ஆன்லைன் மூலமாகவே அல்லது தங்கள் இருப்பிடத்திற்கு
அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலமாகவோ இனி சமர்ப்பிக்கலாம் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்து இருக்கிறார். பொது சேவை மையங்கள் மூலமாக மட்டும் இன்றி ரேஷன் கார்டு சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதிக்காக குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் 3 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் வசதிக்காக துறை வளாகத்திற்குள் ஒரு பொது சேவை மையமும் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த வசதிகளையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு ரேஷன் கார்டு சேவைகளை பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டன. அதாவது பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக சில விதிகளின் அடிப்படையில் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படுகின்றன. ரேஷன் கார்டுகளை தவறான முறையில் பயன்படுத்தி வரும் மக்கள் மீது மாநில அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. உணவு பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் துறையால் ரேஷன் கார்டு குறித்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. தகுதியான குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதை உறுதி செய்வதற்காக இதுவரை மொத்தம் 4 பிரிவுகளில் 2.58 லட்சம், அதாவது 2,58,344 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. அது குறித்து முழு தகவலையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். நாடு தழுவிய அளவில் ரேஷன் கார்டுகள் சரிபார்க்கப்பட்டு தகுதியற்ற மற்றும் போலி அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வகைகளில் குடும்ப தலைவர்கள், இறப்பு, 100 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் 18 வயதுக்கு குறைவானவர்கள் 6 மாதங்களாக தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருப்பது, விதிகளை மீறுதல் மற்றும் இரட்டை பலன் பெறும் பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றது. தற்போது ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்ட பயனாளிகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ளனர். அதாவது NFSA அந்த ஒரு சட்டத்தின் கீழ் உள்ளனர். தகுதியற்ற ரேஷன் கார்டுதாரர்கள் ரத்து செய்யப்பட்ட பிறகு இதுவரை 3,17,575 ரேஷன் கார்டுகள் NFSAவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் அளிக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் NFSA கீழ் சேர்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ரத்து செய்யப்பட்ட அட்டைகளில் பெரும்பாலானவை பயனாளிகள் இறந்தவர்களின் பெயர்கள் உள்ளன. மொத்தமுள்ள 2,54,887 அட்டைகளில் 1,44,567 அல்லது 57% அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. ரேஷன் கார்டுகள் தொடர்ந்து சரிபார்க்க 5,489 அட்டைதாரர்கள் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது. இருப்பினும் உணவு பொது விநியோகம் துறையால் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 1,04,831 அட்டைதாரர்கள் மீதான விசாரணை இன்னும் நிலுவையில் உள்ளது. அதிகபட்சமாக 12,561 தன்பாக்கத்தில் இருந்தும், தும்காவில் இருந்து 11,581, ராஞ்சியில் இருந்து 11,169 மற்றும் சிங்பூமில் இருந்து 9,038 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 100 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 18 வயதுக்கு குறைவான 1,67,504 அட்டைகளில் 8,381 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. குடும்ப தலைவியாக இருக்கும் பெண் ஒருவருக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று பொது விநியோக கட்டுப்பாடு ஆணையில் கூறப்பட்டு உள்ளது. அதாவது கட்டுப்பாட்டு ஆணையில் கூறப்பட்டு உள்ளது. ஆனால் அவரது வயது 18 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும். ஒரு குடும்ப அட்டைதாரர்கள் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேல் ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வாங்காமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த அத்தியாவசிய பொருட்களின் தேவை இல்லை என கருதி அந்த கார்டு தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டு பின்னர் சரிபார்ப்புக்கு பின் ரத்து செய்யப்படும். அந்த வகையில் 8,02,685 அட்டைகளில் 97,867 அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. இரட்டை பலன் பெறும் 2,716 அட்டைகளில் 7,529 அட்டைகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. இரட்டை பலன் என்பது தேசிய ரேஷன் கார்டு போர்ட்டபிலிட்டி திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ஒரே ஆதார் அட்டையில் மாநிலத்திற்குள் 2 மாவட்டங்களில் அல்லது ஜார்க்கண்ட் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ரேஷன் பெறுகிறார்கள் என்பதாகும். மாநில அரசின் முக்கிய திட்டம் ஆன முக்கிய மந்திரி மயானியா சம்மன் யோஜனா திட்டத்துடன் ரேஷன் கார்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அட்டையுடன் பெயர் இணைக்கப்பட்ட 18 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 2,500 நிதி பலன் வழங்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் 2
1,58,344 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. மேலும் அந்த பெண் பயனாளிகளுக்கும் இந்த மயனியா யோஜனாவில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டு உள்ளது, அதாவது விளக்கப்பட்டு உள்ளனர். அதே நேரத்தில் 3,17,575 புதிய பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் உருவாக்கப்பட்டால் அதில் சேர்க்கப்பட்டுள்ள பெண் பயனாளிகள் இந்த ஒரு திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.